வரப்போற ஏசியா கப்ல இந்தியன் டீம்ல இருந்து இந்த 3 பிளேயர்ஸ நீக்க போறதா செய்திகள் வெளியாகி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஏசியா கப் வர செப்டம்பர் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போற நிலையில இந்தியன் டீம்ல பல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஏசியா கப் இந்த முறை T20 ஃபார்மேட்டா நடக்க போறதுனால இப்போதைக்கு ஐசிசி T20 பேட்டிங் ரேங்கிங்ஸ்ல முதல் இடத்துல இருக்கிற அபிஷேக் சர்மா விளையாடுவாருன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இவர் இது வரைக்கும் 17 T20ஸ்ல விளையாடி 535 ரன்கள் அடிச்சிருக்காரு. இதுல 2 செஞ்சுரிஸ் அடங்கும். சுப்மன் கில் உள்ள வரப்போற காரணத்தினால ஒரு அதிரடியான பேட்டரான இவர டீம்ல இருந்து எடுக்க போறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அடுத்ததா இந்தியாவோட பினிஷரான ரிங்கு சிங் இவரோட ஃபார்ம் இப்ப ரொம்பவே கன்சர்னா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 13 T20ஸ்ல வெறும் 130 ரன்களை மட்டும் தான் அடிச்சிருக்காரு. கூடவே ஐபிஎல்ல இவரோட ஃபார்ம் சரியில்லாத காரணத்தினால மேபி இவரோட இடத்துல சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா அவரோட கரியரோட ஆல்மோஸ்ட் எண்ட்ல இருக்கிற முகமது ஷமி. ஏன்னா இப்ப ரீசன்ட் மேட்சஸ்ல அவரை பார்க்கவே முடியறது இல்ல. அவரோட ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸும் நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. சோ முகமது ஷமி எப்படியாவது டீமுக்குள்ள திரும்பிடுவார்னு எதிர்பார்த்தா செலக்டர்ஸ் ஃப்ரெஷ் எனர்ஜியா இருக்கிற யங் ஃபேசஸ் கிட்ட போறதுக்கு தான் ஆர்வம் காட்டுறதா சொல்லப்படுது. இதனால ஏசியா கப் ஸ்குவாட்ல முகமது ஷமியோட பேர் இடம் பெறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். சோ என்ன நடக்க போகுது, இந்தியன் ஸ்குவாட் எப்படி இருக்க போகுதுன்னு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்துரும். மக்கள் இந்த ஏசியா கப் இந்தியன் ஸ்குவாட்ல எந்த பிளேயர் இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.